இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கடந்து வந்திருக்கிற என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொன்னார். என் பிள்ளைங்க ரொம்ப மகிழ்ச்சியே இல்லாமல் இருக்காங்கப்பா. உங்களுக்கு தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைகள், சூழ்நிலைகள், இதெல்லாம் நம்மளை என்ன பண்ணுதுன்னா வறுமைக்குள்ளாக்குறது மாத்திரம் இல்லை, துக்கத்துக்குள்ளாக்குது. ஒரு வியாதி வந்துச்சுன்னு சொல்லுங்க, நம்ம குடும்பத்தில் என்ன செய்யணும்? துக்கம் வந்துடும். ஆனால் நம்ம இந்த பூமியில ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழவே கர்த்தர் அழைத்திருக்கிறார். பிரைஸ்லா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 3 ஆண்டுகள் ஊழியம் செய்த போது எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து போகிறாரோ அங்கெல்லாம் மாற்றத்தை உண்டாக்குவார். பிரைஸ்லா. இயேசு கிறிஸ்து கல்யாண வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அன்னைக்கு அங்க என்ன உண்டாகும்? மாற்றம் உண்டாகும். பிரைஸ் காட். அங்க குறைவே என்ன செய்ய முடியாது, இருக்கவே முடியாது. இயேசு கிறிஸ்து படகுல ஏறினார்னா அங்க எத்தனை புயல்கள், எத்தனை காற்று அடிச்சாலும் படகு தப்பிக்கப்படும். பிரைஸ்லா. இயேசு கிறிஸ்து ஒரு மரண வீட்டுக்குள்ள போனாலும் அங்க மாற்றம் உண்டாகும். மரண வீடு சந்தோஷமாக மாறும், ஜீவன் உண்டாகும். பிரைஸ்லா. ஒரு தடவை பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட சீசன் அப்படியே வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கும்போது எதிர பார்த்தீங்கன்னா ஒரு டெட் பாடியை சுமந்துக்கிட்டு ஒரு கூட்டம் வருது. ஒரு வாலிபன் மரித்து போய்விட்டான். அவருடைய தாய்க்கு ஒரே ஒரு மகன். வேதனையோடு ஒரு கூட்டம் வருகிறது. இங்கே மகிழ்ச்சியின் கூட்டமாக கிறிஸ்து வந்து கொண்டிருக்கிறார். கூட சீசருக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்பொழுது மகிழ்ச்சி துக்கத்தை சந்திக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் எங்க போனாலும் மாற்றத்தை உண்டாக்குவார். அவர்கிட்ட வந்துட்டா உங்களுக்கு மாற்றம் உறுதி. இப்போ துக்கம் உள்ள ஒரு கூட்டம், நம்பிக்கை இழந்த அந்த தாய், அவளுக்குன்னு இருந்த ஒரே ஒரு சோர்ஸ் யாருன்னா மகன் தான். விதவை என்று எழுதப்பட்டிருக்குது. இப்ப என்ன பண்றது? வாழ்க்கை இருளாயிடுச்சு. இருளை வெளிச்சமாக்குற கிறிஸ்து இப்போது சந்திக்கிறார். அல்லேலூயா. அந்த பாடையை பார்த்து சொல்றார், வாலிபனே எழுந்து. அப்படியே உட்கார்ந்துட்டான், பேசிட்டான். அந்த தாய்க்கு எவ்வளவு சந்தோஷம் இருந்துருவாங்க. பிரைஸ்லா. இது கொஞ்ச நேரத்துல போய் அடக்கம் பண்ண போறோம். ஆனா அந்த இடைவெளியில கிறிஸ்து வந்தார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நான் சொல்றேன், எந்த பிரச்சனை நடுவிலையும் நீங்கள் கிறிஸ்து அண்ட நெருங்கி வருவீர்கள் என்றால் உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும், மாறும், மாறும். உங்க வியாதிகள் சுகமாய் மாறும். உங்க பயங்கள் தைரியமாய் மாறும். உங்க பலவீனங்கள் பலனாய் மாறும். கிறிஸ்து நீங்க பார்த்து பாருங்க. எழுப்புதல்னா என்ன? நம்ம எழுப்புவதற்கு அதிகமா ஜெபிக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் மிகப்பெரிய ஒரு பசுத்தாவியோட எழுப்புதல் உண்டாக போயிடும். ஏதோ ஒரு குறிப்பிட்ட சபையில மாத்திரம் இல்லை, எல்லா சபையிலும். பிரைஸ்லா. மாமிசமான யாவர்களின் ஆவியே ஊற்றுவேன். பாருங்க, இயேசுவோடு இருந்த அந்த தோமா சீசனை ஆண்டவர் அனுப்பி 2000 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா நம்ம இன்னும் நம்முடைய இந்தியா என்ன செய்யல, இன்னும் ரசிக்கப்படல. ஆனா தேவனுடைய நோக்கம் இருக்குது. பிரைஸ்லா. கடைசி கால எழுப்புதல் தமிழ்நாட்டிலிருந்து உருவாக போகிறது. பிரைஸ்லா. கூட்டமாய் ஜனங்களுங்க, பிரஜாதிகள் கூட்ட கூட்டமாய் சபைக்குள் வர போறாங்க. அது போல சோர்ந்து போயிருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாம் அனலாக மாற போறாங்க. பிரைஸ்லா. ஏதோ ஒரு ஊழியக்காரர் மாத்திரம் அற்புதம் செய்யறாரு என்ற எண்ணெல்லாம் மாறி போய் ஆதி திருச்சபையில சாதாரண பந்தி விசாரிக்கிறவங்க அற்புத அடையாளங்களோடு ஸ்தேவான் வெளிப்பட்டார். பிரைஸ்லா. எப்படி ஆதி திருச்சபை விழுந்துச்சு தெரியுமா? எல்லாருக்குள்ளேயும் வரங்கள் இருந்துச்சு, எல்லாருக்குள்ளேயும் கனிகள் இருந்துச்சு, எல்லாருமே செயல்பட்டாங்க. இப்ப திரும்ப அப்படி கொண்டு வர போறாங்க. பிரைஸ்லா. அப்போ எழுப்புதல் என்ற ஒரு வார்த்தைக்கு எளிமையான ஒரு டெபினேஷன் என்னன்னா மாற்றம் உண்டாகும். பிரைஸ்லா. இப்ப நம்ம ஜெபிக்காத ஒரு நபரை ஜெபிக்க வைப்பார், அது எழுப்புதல். பலவீனமான ஆட்களை பலனாய் மாற்றுவார், அது எழுப்புதல். வறுமையிலும் கடலில் இருக்கிற நம்மை செழிப்பாய் ஆசீர்வாதமாய் அநேகருக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தால் நடத்துவார், அது எழுப்புதல். எழுப்புதல் என்றால் மாற்றம் உண்டாகும். கிறிஸ்து எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் மாற்றம். இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவரை சந்திச்சார்னா அவன் இனிமே அவனுக்கு கிறிஸ்துவ என்ன செய்யாது, இருக்கவே இருக்காது. நீங்க மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் வாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்துவன் அன்றையில் வந்த ஒரு வியாதிஸ்தன் கூட சுகமாகாம திரும்பி போகல. எவ்வளவோ கூட்டம் நடக்குது, நிறைய கூட்டம், நிறைய தேவனை பயன்படுத்தக்கூடிய
நிறைய ஊழியக்காரங்க வந்து ஜெபிக்கிறாங்க. சில பேர் என்ன செய்யறாங்க, சுகம் இல்லாமல் தான் என்ன செய்யறாங்க, போறாங்க. பிரைஸ்லாம் சில பேர் சுகமாக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் இந்த கிறிஸ்துவின் எழுப்புதல் வந்து எப்படி தெரியுமா, இயேசு கிறிஸ்து கிட்ட நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நன்மை செய்யாமல் அவர் விடவே மாட்டார். ஏன்னா வேத வசனம் சொல்லுது, அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை யாவரையும் குணமாக்குவார். இயேசு வந்துட்டாருன்னா அன்னைக்கு ஒரு மகிழ்ச்சி வச்சுக்கோங்க, அந்த வீட்டுக்கு ஒரு மகிழ்ச்சி தான். பேதுரு மாமி வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து போறாரு, அது கடும் ஜுரத்தோட இருக்குது. இயேசு அப்படி தூக்கி விட்டுட்டார். அல்லேலூயா. நீ பிரச்சனையோடு வேதனையோடு வியாதியோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை இந்த கால வேளையில தூக்கி விடுகிற நன்மையான இயேசு கிறிஸ்து இங்கே நம்ம நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். இப்போ இயேசு கிறிஸ்து போன இடங்கள் எல்லாம் மாற்றம் உண்டாச்சு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, தேசத்துல ஒரு மாற்றம் வரணும்னா, இந்த மாநிலத்தில் ஒரு மாற்றம் வரணும்னா, சபைகளுக்குள்ள ஒரு மாற்றம் வரணும்னா, உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு மாற்றம் வரணும்னா, முதலாவது உனக்குள் மாற்றம் வேண்டும். உனக்குள் வருகிற அந்த மாற்றமே உன் குடும்பத்துக்குள் வரும். குடும்பத்துக்குள் வருகிற மாற்றமே சபைக்குள் வரும். சபையில வருகிற மாற்றமே இந்த ராஜபாளையத்தில் வரும். ராஜபாளையத்தில் வருகிற மாற்றமே இந்த மாவட்டத்துக்குள்ள வரும். அப்போ உனக்குள்ளாக, எனக்குள்ளாக, உங்களுக்குள்ளாக ஒரு மாற்றத்தை உண்டாக்க கர்த்தர் விரும்புகிறார். இந்த மாற்றத்தை எப்படி இயேசு கிறிஸ்து உருவாக்குவார் என்றால் தம்முடைய வார்த்தையினால். அதனால்தான் சபை கூடி வருது என்ன செஞ்சாங்க, விட்டுவிட்டாங்க. சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற, விசுவாசத்தை தூண்டுகிற இடத்துல நம்ம இருக்கணும். பிரைஸ்லாம். இந்த வார்த்தை நீங்கள் வரும்போது அந்த வார்த்தை உங்களுக்குள் மாற்றத்தை உண்டாக்கணும். இப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து போன இடங்கள் எல்லாம் ஒரு மாற்றம் உண்டானது. நீங்க வீட்டில் போய் வாசிப்பாங்க. இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து அநேக நேரங்களில் அன்னைக்கு யூதருடைய முறைமைப்படியாக ஜெப ஆலயம் இருந்துச்சு. குட்டி குட்டி ஜெப ஆலயம் இருக்குது போல அங்கே என்ன இருந்துச்சு, ஜெப ஆலயம் இருந்துச்சு. அந்த ஜெப ஆலயத்தில் அவர் தவறாமல் போய் அங்கே ஒரு மாற்றத்தை உண்டாக்கினார். இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் ஜெப ஆலயத்துக்குள்ள போகிறாரோ அங்கெல்லாம் மாற்றம் உண்டாகுது. இந்த காலங்களிலே நம்முடைய ஜெப வீட்டுக்கு கிறிஸ்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னால் நற்செய்தி உங்களுக்கு மாற்றம் இன்றைக்கு உறுதி. நீங்க எந்த காரியத்துல ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்களோ அந்த காரியத்திலே பதில் உங்களுக்கு உண்டாகும். மாற்றத்தை உண்டாக்குவதே எழுப்புதல். பாருங்கள், இதுக்கு ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 56வது அதிகாரம் 7வது வசனம். என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களை பாருங்க, எதுக்காக ஜெப வீடு, எதுக்காக சபை என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த சபைக்குள் வரும்போது வார்த்தையாக கிறிஸ்து பிரசங்கிக்கப்படும் போது உங்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாங்க. அல்லேலூயா. அதனால்தான் அப்போஸ்தலர் பவுல் சபை கூடி வருது நீங்கிறாங்க. எனக்கு எல்லாமே தெரியும். சில கூட்டம் இருக்குது, நான் வீட்டிலே ஜெபம் பண்ணிடுவோம். இல்லைங்க, சபை என்பது இயேசுவின் ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டது. பிரேசலா. சபை கூடி வருது நம்ம நினைஞ்சிடக்கூடாது, விட்டு விடக்கூடாது. சபைக்குள்ள விசுவாசத்தை போதிக்கிற இடத்துல இப்போ சபைக்குள்ள வந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை மகிழ பண்ணுவேன். பிரேசலா. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, உங்களை கர்த்தர் சபைக்குள்ள வந்துட்டீங்களே, இன்னைக்கு உங்களை மகிழ பண்ணுவா. கைகளை தட்டி மகிழ பண்ணுவேன். அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. இது பழைய உடன்படிக்கையில தீர்க்கதரிசி எழுதினாலும் இந்த வாக்குத்தத்தம் எங்க நிறைவேறுது என்றால், கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு நம்ம இன்னைக்கு இருக்கிற திருச்சபை தாங்க எல்லா ஜாதிகளுக்கும் ஒரு வேண்டுதலுக்கு பதிலை கொடுக்கிற ஒரு இடம் இருக்குமானால் அது ஜெப வீடு தான். பிரேசலா. அது திருச்சபை தான். எல்லா ஜனங்களையும் இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார். அன்னைக்கு யூதர்களுடைய ஜெபாலயத்துல ஒரு புறஜாதி என்ன செய்ய முடியாது, நுழைய முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்த பிற்பாடு உலகம் முழுவதுக்காக பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் செயல்பட்டார். ஆனாலும் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். நீங்க பல ஜாதியில நம்ம இருக்கலாம், பல இனத்தை சேர்ந்தவங்க இருக்கலாம். ஆனா இங்க வரும்போது ஒண்ணு நடக்குது, ஒரே குடும்பம். ஒரே இடத்துல கருவப்பட்டிருக்கிறோம். அந்த
அந்த அன்பின் ஐக்கியம் இங்க உண்டாகுங்க. இப்போ இயேசு கிறிஸ்து ஜெப வீட்டுக்கு போகும்போதெல்லாம் என்ன மாற்றம் நடந்தது என்பதை நீங்க தியானிக்க போறோம். நீங்க இந்த சபையை குறித்து உங்களுக்கு அந்த தரிசனம் வர வர நீங்க சபைக்கு போகணும் என்ற ஒரு ஆர்வம் வந்துடும். பிரேசலா பாருங்கள், இயேசு கிறிஸ்து முதலாவது பார்த்தீங்கன்னா லூக்கா சுவிசேஷம் 4வது அதிகாரம் 16வது வசனம் முதல் நம்ம வாசிக்க போகிறோம். சில வசனங்களை வாசிப்போம், சில வசனங்கள் உங்களுக்கு நான் மேலோட்டமாய் காட்டி விட்டு கடந்து செல்ல விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் பின்பு 16 நான் வாசிக்கிறேன். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தேவகுமாரனாய் மனுஷகுமாரனாய் இருக்கும்போது ஒரு வழக்கம் வச்சுக்கிட்டாரு. அது என்ன வழக்கம் தெரியுமா? ஜெப ஆலயத்துக்கு போகணும். பிரைஸ் தி லார்ட். நமக்கு நிறைய வேலைகள் இருக்கும். நீங்க விசாரிச்சு மிகப்பெரிய தந்திரம்னா ஞாயிற்றுக்கிழமையே நமக்கு வேலைக்கு இருக்கு திசுத்திருக்குவோம். நம்ம அப்படி விடக்கூடாது. அல்லேலூயா. ஜெப ஆலயம் தன்னுடைய வழக்கத்தின்படி எங்க போனாரா? ஜெப ஆலயம். அப்ப நீங்க சபைக்குள்ள வந்துகிட்டே இருக்க என்ன நடக்குது தெரியுமா? உங்களுக்கு மாற்றம் உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அல்லேலூயா. பைபிள் வாசிக்க, தியானிக்க எல்லாம் எங்க எந்த இடம்? ஜெப ஆலயத்துக்குள்ள. பாருங்க, வாசிக்கலாம். 18 வாசிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். 17 பாத்தீங்கன்னா அந்த புஸ்தகம் அன்னைக்கெல்லாம் தோல் சுடுலாம் இருந்துச்சு ஜெபாலயத்துல. அது கொடுத்த உடனே ஒரு பகுதி எடுத்து வாசிக்கிறார். வாசித்த உடனே ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின ஒரு வேத பகுதி, ஏசாயா 61 சொல்லப்பட்ட அந்த வேத பகுதியை கொண்டு வந்து இங்க வந்து வாசிக்கிறார் ஜெபாலயத்துல. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார். தரித்திர இருக்க சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், குருடனுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு அறிக்கையிடுறார். சத்தமா ஜெபாலயத்துல இந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து விசுவாச அறிக்கை எடுக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார். நம்ம சொல்லணும், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இங்கே விடுதலை குறித்து பிரசங்கிக்கிறார், வசனத்தை போதிக்கிறார். இந்த வசனம் தான் உங்கள் வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்கப்படுது. அப்படி பிரசங்கித்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லோருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமா இருந்துச்சு. அவர் மேலே நோக்கமா இருந்தது. என்னடான்னு பார்த்தா அந்த வார்த்தை வாசித்த உடனே ஆண்டவருடைய பிரசனம் அந்த ஆலயம் முழுவதும் இறங்கிடுச்சு. பிரைஸ் தி லார்ட். நீங்க மாத்திரம் கர்த்தருடைய வார்த்தை மீது, கிறிஸ்துவின் மீது நோக்கமா இருந்தீங்கன்னா உங்க மேல ஆண்டவருடைய பிரசனம் இறங்கும். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அப்படி வாசித்த உடனே ஆண்டவர் சொல்ல 21 சொல்றாரு, அப்பொழுது உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று. அல்லேலூயா. நீங்கள் ஜெப ஆலயத்துல சொல்லப்படுகிற வார்த்தைகளை கேட்க மாத்திரமல்ல, எந்த வாக்குத்தத்தங்கள் நம்ம அடிக்கடி வாசித்து கொண்டு தியானித்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றுவார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். இப்ப வேத வசனம் சொல்லுது, இன்றைய தினம் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறிற்று. பிரைஸ் தி லார்ட். அப்ப உடனே பார்த்தீங்கன்னா அவருடைய ஜனங்கள்லாம் சொல்றாங்க, அவருடைய வாயிலிருந்து கிருபை நிறைந்த வார்த்தைகள். பிரைஸ் தி லார்ட். அப்ப சபை என்பது, சபைக்குள் வருகிற ஆத்துமாக்கள் கர்த்தருடைய வார்த்தை போதிக்கப்பட வேண்டும். அந்த வார்த்தை எப்படி இருக்குன்னா கிருபை நிறைந்த வார்த்தையாக. ஒரு மனிதனை குற்றப்படுத்துகிற வார்த்தையாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அவனை உயிர்ப்பிக்கிற வார்த்தை, இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். இப்போ எல்லாருடைய கண்கள் அவனை நோக்கமா இருந்துச்சு. அப்போ கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை, தேவனுடைய வார்த்தையை நாம் ஜெப ஆலயத்திலே நாம் வாசித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறும் என்ற ஒரு நிச்சயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய இடம் எதுன்னா ஜெப ஆலயம். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு ஆவியானவர் நீங்க சொல்றாரு, நீங்க எந்த வாக்குத்தத்தங்களை பேசிக்கொண்டிருக்கீங்களோ அந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இன்னொரு பாத்தீங்கன்னா மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம்
21வது வசனத்துல ஒரு ஜெபாலயத்துக்குள்ள போறார். பல இடங்களில் அவர் நன்மை செய்து கொண்டு இருக்கிறார், ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஜெபாலயத்துல அந்த குறிப்பிட்ட நாளிலே அவர் ஜெபாலயத்துக்கு என்ன செஞ்சிருவாரு, போயிடுவார். ஏன்னா அவர் வழக்கத்தின்படி பேசலாம். பாருங்க, நீங்க பாருங்க, சபைக்கு வருவாங்க, ஒரு வாரம் வருவாங்க, திரும்ப வருவாங்க, திரும்ப 2 வாரம் கழிச்சு வருவாங்க, திரும்ப வருவாங்க. அப்படி இல்லை, தொடர்ந்து சபை கூடுவது என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டு விடக்கூடாது. பாருங்க, மார்க் 1:21. பின்பு அவர் கப்பர்நகூமுக்கு போனார். உடனே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார். பாருங்க, ஜெப ஆலயத்துக்கு பண்ணி போதகம் பண்றார். அதுக்கு முன்னாடி வேதபாரகர்கள், பரிசேயர்கள், மற்றவங்களாம் போதகம் பண்ண ஒரு இடம். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து போதகம் பண்ணும்போது அதிகாரத்தோடு போதகம் பண்ணுறார். பிரைஸ்லா, அதிகாரத்தோடு போதகம் பண்றார். அந்த ஜெபாலயத்தில் ஒரு அசுத்தாவி பிடிச்ச ஒருத்தன் உட்காந்துருந்தான். யாரோ பிரசவம் பண்ணிட்டு போறாங்க, அவன் அசையவே இல்லை. பிரைஸ்லா, அவனுக்குள்ள அந்த அசுத்தாவினே செய்யல, போகவே இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து ஜெபாலயத்தில் வந்து போதகம் பண்ண போது இயேசு கிறிஸ்துவோடைய இந்த வெளிச்சம் அவருடைய பிரசன்னத்துக்குள்ள அவனால நிக்க முடியாம அடுத்த வருஷம் சொல்றான், இங்க அவர்களுடைய ஜெபாலயத்துல அசுத்தாவி உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். வாசிக்கிறது, அவன் ஐயோ ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன. பாருங்க, இயேசு கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து என்னுடனே இருக்கிறார் என்ற விசுவாசம் உங்களுக்கு இருக்குமானால் உங்க வாழ்க்கையில அலைக்கழிக்கிற அசுத்தாவியெல்லாம் ஐயோ அப்படின்னு ஓடிடும். பிரேசலா, தேவனுடைய பிள்ளைங்களை பிசாசு பிடிக்கவே முடியாது. உங்களுக்குள்ள இருக்கிறவன் பெரியவன். இங்க இயேசு கிறிஸ்து வந்து நிக்கிறாரு. பாருங்க, அசுத்தாவி என்ன சொன்னது, கதறான். ஐயோ, இயேசு கிறிஸ்துவோடைய பிரசனத்துக்கு முன்பாக அசுத்தாவிகள் எப்படி இருக்குன்னா அக்கினியில போட்ட புழு மாதிரி துடிக்குங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோட பிரசனம் வந்து ஐயோ அப்படின்னு. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பலவீனங்களை, வியாதிகளை, வறுமையை உண்டாக்குற அசுத்த ஆவிகள் இந்த வாரத்துல ஐயோ நான் இனிமேல் இவனை விட்டுட்டு போயிடுறேன், என்னால முடியாது, இந்த போராட்டத்துக்கு இந்த பிரச்சனையை கொடுத்துட்டு இனி முடியாது. இப்போ நீங்கள் அந்த இயேசு கிறிஸ்து இன்னைக்கு ஜெபாலயத்துல மாத்திரம் இல்ல, தேவனுடைய ஆலயமா இருக்கிற சரீரமாகிய உங்களுடைய சரீரத்தில் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்திற்கு உங்களுக்கு இருக்கிறவர் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால உங்க வலது கருத்தை இருதயத்தை வச்சோம், எனக்குள்ள இயேசு இருக்கிறார். எந்த அசுத்த ஆவியும், எந்த பலவீனமும், எந்த பயமும் என்னை மேற்கொள்ள முடியாது. ஆமென். பிசாசு கொடுக்குற பொய்யை நம்பாதீங்க. உங்களுக்குள்ள இந்த ஆவி இருக்கு, அந்த ஆவிக்குனால நீங்க நம்பாதீங்க. எனக்குள்ள இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு இருக்கிற ஜெப ஆலயத்துல அசுத்தாவி இனி அங்க இருக்க வேண்டிய நேரம், போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அல்லேலூயா. நீங்க மாத்திரம் விசுவாசிப்பீர்கள் என்றால் எனக்குள்ள இயேசு இருக்கிறார், எனக்குள்ள இயேசு இருக்கிறார். ஒரு நாள் ஒரு பட்டணத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ ஒரு சகோதரி, அவங்க குடும்பம், அவன் பக்கத்தில் ஒரு மந்திரவாதம் பண்ற ஒரு சகோதரி வந்திருக்காங்க. எப்போ பார்த்தாலும் செய்வினை, மந்திர சக்திகள் பண்ற ஒரு காரியம். இது என்ன பண்ணுவாங்க, நைட்டு அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வீட்டு 12 மணிக்கு மேலே அவங்க வீட்டு வாசலில் எலுமிச்சம்பழம் அந்த மற்ற காரியங்கள்லாம் வச்சுட்டு போயிடுவாங்க. வச்சுட்டு பூஜை மாதிரி பண்ணி இவங்க இந்த இடத்த விட்டு காலி ஆகட்டும்னு சொல்லி என்னென்னமோ பூஜை பண்ணுவோம். உன் கடவுள் பிரிச்சான்னு சொல்லிட்டு, ஏன் நான் கும்பிட கடவுள் பிரிச்சுன்னு சொல்லிட்டு அந்த பூஜை பண்ணிகிட்டே இருக்குமா. இது நைட்டு 12 மணிக்கு அந்த பூஜை சவுண்டு கேட்ட உடனே இந்த அவன் சகோதரிக்குள்ள பயம் நட்டிங்கிருவான். ஐயோ, என் வீட்டுக்கு முன்னாடி எதுவும் பண்ணிட்டு இருக்கா, இப்படி பூஜை பண்ணுறாலே பயந்து இருக்காங்க. ஒரு நாள் சர்ச்சுக்கு போயிருக்காங்க. பாஸ்டர் இப்படிலாம் இருக்குது, நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க இப்படிலாம் செய்கிறாங்க. அப்போ உடனே அவர் சொல்லியிருக்காரு, அந்த பாஸ்டர் சொல்லியிருக்காரு, எனக்குள் இயேசு இருக்கிறார், எனக்குள் இயேசு இருக்கிறார் அப்படின்னு. நீ அந்த நேரத்தில் கதவை திறந்து இணைஞ்சிருவோம், வீட்டை சுத்த ஆரம்பிச்சாரு. எனக்குள்ள இயேசு இருக்கிறார் அப்படி மட்டும் நீ சொல்லு அப்படின்ட்டு. சரிங்க பாஸ்டர் சொல்லிட்டு போயிடுச்சு. மறுநாள் அதே போல் 12 மணிக்கு அந்த அம்மா வந்து எலுமிச்சை வளம் கொடுப்போம். இந்த அம்மாவுக்குள் தைரியம் வந்துடு, கதவை திறந்து எனக்குள் இயேசு இருக்கிறா, எனக்குள் இயேசு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த அம்மா அள்ளறி அடிச்சு போட்டு விட்டுட்டு அள்ளறி அடிச்சு ஓடி மறுநாள் காலை விடியதுக்குள்ளாங்க வீடை காலி பண்ணிட்டாங்க.
பாருங்க, நீங்க தேவனுடைய பிள்ளைங்கள் உங்களுக்குள்ள என்ன இருக்குது என்று சொல்லிக் கொடுக்கிற இடத்துக்கு வரணும். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்குள்ள அது இருக்குது இது இருக்குன்னு அது இல்லைங்க. உங்களுக்குள் கிறிஸ்து இருக்கிறார், உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், உங்களுக்குள்ள பிதாவாகி தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். உலகத்தில் இருக்கிற உங்களுக்கு இருக்கிறவர் பெரிய பிரச்சனை உங்களுக்கு ஒன்று இல்லாம போகும், பலவீனம் ஒன்று இல்லாம போகுங்க. பயப்படக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். நாங்க ஒரு இந்த பட்டணத்துல வந்த புதுசு ஒரு வீட்டில் குடியிருந்தோம். அவங்க சொன்னாங்க, இங்க பயங்கரமா பஜனை பண்ணுவாங்க, 50 பேர் சேர்ந்து பஜனை பண்ணுவாங்க டெய்லி அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நான் என்னைக்கு நம்ம அந்த வீட்டுக்குள்ள போனோமோ அன்னைக்கு ஆவியான பிரசனம் இருந்துச்சு. அல்லேலூயா. நம்ம கூடிய அவர் என்ன செய்யறாரு? இருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். உங்க கூடயே தான் வராரு. நீங்க விசுவாசித்தீங்கன்னா அந்த பிரசன்னத்தை, அந்த அந்த அற்புதத்தை நீங்க காண முடியும். இந்த அசுத்தாவி சொல்றான், ஐயோ என்ன நினைஞ்சது விட்டுரு. இதேதாங்க. நீங்க ஒன்றும் விசாச துறந்துருக்கலாம், ரொம்ப பிரச்சனை பண்ண வேண்டாம். எனக்குள்ள இயேசு இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க போனீங்கன்னா அங்க இருக்க அசுத்த ஆவிகள்லாம் அங்க நினைச்சு ஓடும், உங்களை தொட முடியாதுங்க. அதனால யாக்கோபு விரோதமான மந்திரவாதம் இல்லை, விரோதமான குறிச்சொல்களும் இல்லைங்க. புரிந்து கொள்ளணும். இப்ப நமக்குள்ள இருக்க கெப்பாசிட்டி என்ன, நமக்குள்ள எப்படிப்பட்ட தேவன் உலாவிக்கிறோம். இப்போ நம்மளே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். இப்போ உடனே அந்த பாத்தீங்கன்னா உடனே ஆண்டவர் சொல்றாரு, இயேசு அவன் வந்து தேவனை துதிக்கிற மாதிரி பேசினான். நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். பிசாசுடைய துதியை தேவன் விரும்பாதவர். தேவனுடைய பிள்ளையாகிய உங்களுடைய துதியை, என்னுடைய துதியை மாத்திரம் விரும்புகிற கர்த்தர். ஹல்லேலூயா. உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ பேசாம இவனை விட்டு நெஞ்சிடும், புறப்பட்டு போ. அவ்வளவுதான். உடனே அது என்ன பண்ணுது பாருங்க, அசுத்த ஆவி அவனை அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போயிட்டு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல அலைக்கழிப்பு இருக்கலாம். நீங்க கர்த்தருடைய ஆவியான சொல்றாரு, உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் அலைக்கழிப்பு இருக்குதோ அதெல்லாம் இந்த வாரம் ஓட போகிறது. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஒருமனமா இருக்க போயிட்டு எந்த காரியத்திலையும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். கடைசி என்ன நடந்துச்சு பாத்தீங்கன்னா, ஜனங்கள்லாம் சொல்றாங்க, இது என்ன புதிய உபதேசமா இருக்குது, அசுத்த ஆவியெல்லாம் கீழ்ப்படுது, எல்லாம் ஓடுது அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. அடுத்த வசனம் சொல்லுது 28, அது முதல் அவருடைய கீர்த்தி கலிலேயா நாடு எங்கும் பிரசித்தமாயிற்று. நீங்க ஆவியானவரை வாசித்துட்டு இருக்கும்போது சொன்னாரு, நம்முடைய சபையில இனி வரும் நாட்கள்ல நீங்க வேணா உங்க டைரி போட்டு எழுதி வச்சுக்கோங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்க டைரி போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இந்த வரும் நாட்கள்ல இந்த இடத்துல சுகமாகக்கூடிய வல்லமை வெளிப்படும், அசுத்த ஆவிகள் அலையடிச்சு ஓடும், பலவீனங்கள் மாறும், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இப்போ சபையின் மூலமாக இப்போ இயேசு கிறிஸ்து இதெல்லாம் எங்க செய்து கொண்டிருக்கிறார்? ஜெப ஆலயத்தில். இப்போது அவருடைய கீர்த்தி பிரசித்தமாயிற்று. அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால. எங்க இயேசு எழுப்பும் சபை மூலமாக இயேசு கிறிஸ்துவுடைய கீர்த்தி, நம்முடைய கீர்த்தி இல்ல. அல்லேலூயா. ஆண்டவருடைய கீர்த்தி பிரசித்தமாயிற்று. கரங்களை தட்டுவோமா? பிரைஸ் காட். அப்போ அன்னைக்கு அந்த அசுத்தாவி விடுதலை ஆன உடனே அந்த சகோதரனுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஜெப வீட்டில் உங்களை என்ன செய்வேன்? மகிழ்ப்பேன். அவனுக்கு அந்த அசுத்த ஆவியினால எத்தனையோ ஆண்டுகள் அலைக்கழிப்போடு இருப்பான். அன்னைக்கு விடுதலை ஆன உடனே அந்த ஜெப வீட்டில் அவனுக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை ஆண்டவர் உண்டாக்கினார். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியான சொல்றாரு, உங்களுக்கும் இந்த ஜெப ஆலயத்தில் ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்குவார். பாருங்க, மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மறுபடியும் கீழே ஒரு வாசிக்கலாம். 4 வசனம் வாசிக்கிறேன். அவர் ஜெபாலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவர் ஓய்வு நாளில் அவனை சுத்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். அப்பொழுது அவர் சூம்பின கையையுடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவேனில் என்று சொல்லி அவர்களை பார்த்து, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். கவனிங்கள். மறுபடியும் எங்க ஜபாலயத்துல போறேன். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஜபாலயத்தை பேசுற உடனே ஒரு சூழ்நிலை கையுடைய ஒரு மனுஷன். இந்த கை நீண்டு இருக்குது, இந்த கை நீண்டு பாதியாக அப்படி இருக்கு. பிறக்கும் போது இருந்திருக்கும், எப்படி இருந்துச்சு தெரியல. இப்போ இயேசு கிறிஸ்துவ மேல இருக்கிற அந்த அபிஷேகத்தையும் அவர் நன்மை செய்கிறதையும் குற்றம் சாட்டுவதற்காகவே பரிசேயர் சதுசேயர் கூட்டம் நெஞ்சிட்டு இருக்குது, கூடியே வந்துட்டு இருக்கு. ஆண்டவர் கேட்கிறாரு, நான் நன்மை செய்ய போமா தீமை செய்யுமா? உடனே அவங்க வாய் அடைச்சு அமைதியா இருக்காங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னா நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிகிறார். ஓய்வு நாள்ல
இவங்க என்ன செய்யக்கூடாது, அற்புதத்தை செய்யக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் எதிர்க்குது. இப்போ உடனே அந்த சூம்பின கையுடைய ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் வர சொல்றார், நடுவில் நிற்க சொல்றார். அவன் வந்து நிற்கிறான். இந்த உடனே ஆண்டவர் அந்த வார்த்தை சொல்றாரு, அவர் உன் கையை நீட்டு என்றார். இப்போ ஆண்டவர் நமக்குள் மாற்றத்தை எப்போதும் உண்டாக்க ஒரு வழி வைத்திருக்கிறார், அது வார்த்தை தான். உன் கையை என்ன செய்ய நீட்டு. இதுவரை செயல்படாத அவனுடைய கை அன்றைக்கு அந்த வார்த்தையின் மூலமாக ஜெப ஆலயத்தில் செயல்பட்டது. என்ன ஆச்சு தெரியுங்களா, அந்த கை வளர்ந்துருச்சுங்க. சூமின கைனா எப்படி இருக்குன்னா, இந்த கைனா இப்படி இருக்கும், இதுக்கும் எவ்வளவு டிஃப்ரெண்ட். இப்போ ஜெப ஆலயத்தில் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயத்தில் நின்று கொண்டு இருக்கிறார். அவனை பார்த்து நடுவில் நிற்க சொல்றாரு, உன் கையை நீட்டு. அந்த வார்த்தையை அவன் விசுவாசித்து இந்த கையை நீட்ட அவன் நினைஞ்சிருக்கான். முயற்சி பண்ணும்போது கை அப்படியே வளர்ந்துச்சுங்க. இப்படிப்பட்ட அற்புதங்களை நாம் நம்முடைய சபை மூலமாக பார்க்க போகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கிறிஸ்து. இந்த வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும். கையை நீட்டணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த பகுதியெல்லாம் நம்மளால செயல்பட முடியாம இருக்கிறீங்க, இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, அந்தந்த பகுதியில நான் அவனை செயல்பட வைப்பேன். ஒரு வேலை பகுதியா இருக்கலாம், ஒரு குடும்ப காரியமா இருக்கலாம், இல்லை உங்க சரீரத்துல சில பகுதிகள் உங்களை ரொம்ப வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, நான் உன்னை செயல்பட வைப்பேன். பாருங்க, அதே போல அந்த கொடுக்கிற காரியத்துல நம்ம கை என்ன செய்யணும், ஃப்ரீயா வரணும். விசனமாயும் அல்ல, கட்டாயமாய். ஆண்டவரே, நான் உங்களுக்காக என்ன செய்யறேன், இதை விசுவாசத்தோடு கொடுக்கிறேன்னு சொல்லும்போது கை நின்றுடும். அல்லேலூயா. கை நின்ற நேரத்துல பெருக்கம் உண்டாயிருச்சு. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால என் வாழ்க்கையில எதெல்லாம் செயல்படாம இருக்குதோ அதெல்லாம் எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து செயல்படுத்துவார். உங்களால வேதத்தை வாசிக்க முடியாம இருக்கலாம். வேதத்தை வாசித்த நிறைய வந்து தூக்கம் வருதுன்றாங்க. ஜோமான்னா கொட்டாயம் வருதுன்னு சொல்றாங்க. பாஸ்டர், செய்தி பகுதியில் தான் பாஸ்டர் நீங்க ஒரு ஏசி வேறு போட்டிருக்கீங்களா, அப்படியே தாளாற்று மாதிரி இருக்குது பாஸ்டர். ஏன்? ஏன்னா இந்த வார்த்தை உள்ள போயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன வந்துடும், மாற்றம் உண்டாயிரும். இதே நீங்க ஆவியில அனலா இருந்து நம்ம அப்படி ஒரு நல்ல இந்த கூலிங் அனுபவிக்கும் போது எப்படி இருக்கு தெரியுமா, ஆண்டவரே தேங்க்ஸ் ஆண்டவரே, டயர்னஸ் இல்லாம நான் வார்த்தை என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். அப்போ உங்களுடைய ஆவியில அனலாய் மாற்றம் வராதபடிக்கு இந்த வசனம் உங்க காதுக்குள்ள போகக்கூடாதபடிக்கு தடை செய்வோம். அதெல்லாம் நீங்க கவனம், செய்தி வேலையில ரொம்ப கவனமா இருக்கு. ஆண்டவரே, என் கூட நீங்க என்ன செய்யுங்க, பேசுங்க. அப்ப இங்கே ஒரு மாற்றத்தை செயல்படாத கையை செயல்பட வைத்தார். அங்க அசுத்தாவினால் அலங்கரிக்கப்பட்டவனுக்கு ஒரு விடுதலை கொடுத்து மகிழ்ச்சி உண்டாக்கினார். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த எத்தனை வருஷம் நமக்கு தெரியல, அவன் கை நீண்ட உடனே அந்த ஜெப ஆலயத்தில் அவன் கை, அந்த புது கை, அந்த கை யாரு கொடுத்தா? அல்லேலூயா. அந்த கையை பார்த்து 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 எவ்வளவு மகிழ்ந்து இருப்பான். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உனக்கா நீ எதற்கா நீ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறியோ அந்த பதிலை பார்த்து 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 உன்னை கர்த்தர் ஜெப வீட்டில் மகிழ பண்ணுவான். ஒருவேளை அது பொருளாதாரத்து நெருக்கடியா இருக்கலாம். நீங்க பாருங்க, பணம் வந்து குவியுங்க. ஆண்டவர், இதுல ரொம்ப நெருக்கடியா இருந்தேன், ஆனா என்னை மகிழ பண்ணிட்டீங்களே, அதுக்காக நன்றி. ஒரு வீடு காரியமா இருக்கலாம், ஒரு வேலை காரியமா இருக்கலாம், உங்களுடைய ஆவிக்குரிய காரியமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நம்மளை என்ன பண்ணுவா தெரியுமா, ஆண்டவர் மகிழ்ச்சியாக்குவார்னா உன் வாயை நன்மையால. இப்ப இந்த இந்த சகோதரன் ஜெப ஆலயத்தை விட்டு வெளியே போன பிற்பாடு யாரெல்லாம் பார்க்கறானோ அவங்களுக்கெல்லாம் என்ன செஞ்சிருவான், என் கையை பார்த்தீங்களா, அவனுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி. யோசித்து பாருங்க, இரவு நேரத்தில் படுத்திருப்பான். அது வந்து எத்தனை ஆண்டுகள் சூழ்நிலை கையோட படுத்திருப்பானா தெரியாது. திடீர்னு பார்ப்பான், ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, அல்லேலூயா. கர்த்தர் நீங்க உங்களை உங்க வாழ்க்கையில அப்படி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, என்னை உயர்த்தினீங்க, என்னை ஆசீர்வதிச்சீங்க, எனக்கு சுகமாக்குனீங்க, என்னை பெருகப்பட்டீங்க ஆண்டவரே, உமக்கு நன்றி நன்றின்னு சொல்லி துதிக்கிற ஒரு வாயாக மாற்றுவார். ஹலோ, நான் அப்படியே அந்த சகோதரனோடு போய் அவன் கை எப்படி படுத்திருப்பான், கை நீட்டுன்னு எப்படி இருப்பான் நான் பார்த்துருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க? ஹலோ, பிரைஸ்ல கூட இருக்கீங்களா? ஆமே, கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. பிரைஸ்ல
இந்த வேத வசனத்தை கனவு காண வேண்டும். கற்பனை எப்படிலாம் அவங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பான் யோசித்து பாருங்க. பாஸ்டர் அவனுக்கு தான் பாஸ்டர் நடந்துச்சு, அதனாலதான் பாஸ்டர் நாங்கள் என்ன பாஸ்டர் செய்ய, நம்ம எதுக்காக ஆண்டு எழுதி வச்சிருக்கா தெரியுமா? அவனுக்கு நடந்தது உனக்கு நடக்கும், உனக்கு நான் செய்வேன், உனக்கு நான் செய்வேன். விசுவாசிக்கிறதுக்கு எல்லாம் அல்லேலூயா. உங்க சமயத்துல எதெல்லாம் செயல்படாத கையோ இல்ல பலவீனமோ அதை பார்த்து நீங்க மகிழ்ச்சி ஆக்குற ஒரு வாழ்க்கையை கொடுப்பாருங்க. நான் விசுவாசிக்கிறேன், பொருளாதாரத்துல நம்மளை ஐயோ டாப்ல கொண்டு போக போறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் உதவிச்சு வைப்பாங்க. இன்னொரு ஒரு பகுதியை நம்ம வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். ஆமென். மகிழ்ச்சியா இருக்கீங்களா? ஆமென். ஆண்டவரே நீ மகிழ்ச்சி ஆக்குறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. லூக்கா 13 10வது வசனம். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி. பிரைஸ் காட். ஜெபாலயத்துக்குள்ள இயேசு வந்துட்டாலே அன்னைக்கு அந்த ஜெபாலயத்துக்கு என்னதான் உண்டு? மாற்றம். பிரைஸ் காட். கையை தட்டுங்க. மாற்றம், உன்னில் மாற்றம். இன்னைக்கு நமக்குள்ள இயேசு இருக்காருங்க. நமக்கு ஏன் இந்த மாற்றம் இல்லைன்னா நம்ம இன்னும் விசுவாசிக்கல. இயேசு கிறிஸ்து போன எந்த இடத்திலையும் மாற்றம் இல்லாமல் வருவது இல்லை. இன்று முதல் என்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை எனக்குள்ள இந்த கிறிஸ்து உண்டாக்குவார். உங்களுடைய சோர்வுகளை மாற்றுவாங்க. இப்ப ஜெபாலயத்துல போயிட்டாரா, இப்ப நடக்கிறது பாத்தீங்கன்னா பாருங்க, வாசிக்கலாம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால் அவள் இயேசு கிறிஸ்து ரொம்ப நன்மையானவங்க. God is good. Praise the Lord. அவருக்கு யாராவது வியாதிஸ்தரை பார்த்துட்டு அவர் துருத்துருன்னு ஆயிடும். பலவீனங்களை பார்த்துட்டா அவருக்கு அப்படியே ஆயிடும். சோர்ந்த போனவங்களை பார்த்துட்டா, ஏன்னா அவர் இரக்கத்தின் தேவனுங்க. அல்லேலூயா. நம்ம படுற பாடுகளை, இந்த மனதுருக்கம் அப்படின்னா என்ன தெரியுங்களா? நம்ம என்ன அனுபவிக்கிறோமோ அதை அப்படியே கிறிஸ்து அனுபவிச்சிருக்கிறார். பேசுதா? உண்மையான நம்ம மறைந்த டிஜிஎஸ் தினகரன் ஐயாவை பார்த்து சொல்லும்போது அவருடைய ஊழியத்தில் அப்படியே மனதுருக்கம் வெளிப்படும். மனதுருக்கம்னா நீங்கள் என்ன கவலையோடு வந்தீங்களோ அந்த பிரச்சனையை அப்படியே சரீரத்தில் உணரணும். இயேசு கிறிஸ்து அதான் பார்த்தீங்கன்னா மேற்பில்லாத ஆடுகளை பார்த்த உடனே அப்படியே மனதுருக்கினார். வியாதிஸ்துகளை பார்த்தோன்னே, குஷ்டரோகியை பார்த்தோன்னே ஏன் மனதுருக்கினா, அந்த குஷ்டரோகி என்ன நினைச்சுப்பாங்க, என்னை யாருமே தொட மாட்டேங்காங்க. சமுதாயத்தில் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, வெறுக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட இடத்துல அது இயேசு கிறிஸ்து அவன் அப்படி தொடுறாரு. அது என்ன மனதுருக்கம். ரைஸ்லா. அந்த மனதுருக்கத்தை ஆவியானவரோடு நம்ம ஐக்கியப்படப்பட நமக்கும் வச்சுருப்போம். ரைஸ்லா. சில இடங்களில் நான் யாருக்காக ஜெபிக்கும் போது எனக்குலாம் அழுகையே வந்துடும், கண்ணீரே வந்துடும். அதுவும் நார்மலாக இருக்கு. திடீர்னு ஜெபம் பண்ணும்போது கையை அவங்க மேலே வைக்கும் போது கண்ணீர் வந்துடும். ஏன்னா அவங்க படுறது அப்படியே நமக்கு என்ன செஞ்சிருவாரு, உணர்த்துவார். ஆனால் மனதுருக்கம் வரும்போது ஒன்று நடக்கும். அந்த துக்கத்திலிருந்து, அந்த பிரச்சனையிலிருந்து அவர்களை தூக்கி விடுவார். பிரேசலா. இப்போ இங்க பார்க்கிறாரு, 38 ஆண்டுகளுங்க அந்த சகோதரி செஞ்ச ஒரு காரியம் தெரியுமா? சபை கூடி வருவதை விட்டுவிடாம இருந்துச்சு. அல்லேலூயா. போய் அப்படியே போயிட்டு இன்னைக்கு நான் உங்களுக்கு நச்சரி சொல்றேன். சில நேரங்களில் வசனங்கள் புரியாமல் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரே, நான் இந்த வசனத்துக்கு நான் என்ன செய்கிறேன், கீழ்ப்படி. இன்னைக்கு என் கூட என்ன செய்யுங்க, பேசுங்க ஆண்டவரே. இந்த ஆராதனையில் என் கூட என்ன செய்யுங்க. முதல் பாட்டிலே ஆண்டவங்க கூட பேசுவார். நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். பிரசங்கத்தில் மாத்திரமல்ல, முதல் பாட்டிலே அவங்களை உயிர்ப்பிச்சிருவார். அதனால அந்த பாடல் ஆராதனைக்கு வந்துடணும். துதிக்கும் போது உயிர்ப்பிப்பார், வார்த்தையை கொடுக்கும்போது உயிர்ப்பிப்பார். ஒவ்வொரு பகுதியிலையும் நீங்கள் எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டும். இந்த அந்த அம்மா பாருங்க, நிமிர்ந்து பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கை. எத்தனை 38 ஆண்டுனா அதுக்கு எத்தனை வயசுன்னு தெரியல, கூடியாக தான் இருக்குது. அது என்ன நினச்சிருக்குன்னா, வாழ்க்கையே நீங்கள் அவ்வளோதான். இந்த பூமி எப்படியே பார்த்து ஒரு ஓட முடியல, ஒரு வேலையை டக்குன்னு என்ன செய்ய முடியல, செய்ய முடியல. ஆனால் இப்போ அப்படிப்பட்ட அந்த அந்த சகோதரி, அந்த அம்மா ஜெபாலயத்தில் உட்காந்துருக்காங்க. இயேசு கிறிஸ்துவின் கண்கள் எங்க பலவீனத்தோடு பிரச்சனையோடு இருக்காங்களோ அவங்க மேல படும். பிரைஸ் காட். இங்க பாருங்க, ரொம்ப அற்புதமான வார்த்தை பாருங்க, வாசிக்கலாம். அவள் இயேசு 12 பாருங்க. இயேசு அவளை கண்டு. பிரைஸ் காட். ஒரு குட் நியூஸ் சொல்றேன். உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய ஏக்கங்கள், உங்களுடைய தாகத்தை யாராலும் புரிஞ்சுக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் இயேசு புரிந்து கொள்வார். பிரைஸ் காட். இயேசு அவளை கண்டு.
எத்தனையோ பேர் அந்த ஜெபாலயத்தில் பிரசங்கம் பண்ணிருக்கலாம். ஆனா அன்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்து நிற்கிறாரு. இயேசு அவளை கண்டு அடுத்த வருஷம் தம்மிடத்தில் அழைத்து யார் கிடைக்காது. எனக்கு ஏற்கனவே அவர் நன்மை செய்கிறா சுற்றி திரளான ஜனங்கள் அவர் இணைஞ்சிட்டு இருக்காங்க, பின்பற்றி கொண்டிருக்காங்க. அந்த நேரத்துல இயேசு வந்து ஜெபாலயத்தில் வந்தோடனே அந்த அம்மாவை கூப்பிட்டு தம்மிடத்தில் அழைத்து, எப்படி ஒரு வார்த்தை, கிருபை நிறைந்த வார்த்தை, உன் பலவீனத்தின்று விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லி. முதல்ல என்ன வார்த்தை வந்து, நீ வியாதியோடய செத்து போயிடுவ, நீ என்ன பாவம் பண்ணியோ அதான் உனக்கு இந்த தண்டனை, நீ நரகத்துக்காக உன்னை நியமிச்சு வச்சிருக்காரு. இப்படிலாம் போய்க்கிறாங்க. இங்க இயேசு கிறிஸ்து எப்படி கிருபை நிறைந்த வார்த்தை அவர் அப்படி பார்க்கிறாரு. பார்த்து தம்மிடத்தில் அழைத்து அந்த அம்மாவுடைய இயேசு கிட்ட போகும்போது எப்படி கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. அல்லேலூயா, பேசலாம். எப்படி போயிருப்பாங்க? அப்படியே எல்லாரும் பார்ப்பாங்க, இந்த கூனிக்கு இருந்தவன் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா எல்லாரும் அவரை அற்பமா நினைச்சிருப்பாங்க. ஆனால் என் ஜனங்கள் ஒருபோதும் கேட்கப்பட்டு போவது இல்லை. அவருக்குள்ள விசுவாசம், அவருக்குள்ள விசுவாசம் அப்படி கர்த்தருடைய பார்வை அவர் மேற்பட்டுருச்சு. தம்மிடத்தில் அழைத்து ஒரு நல்ல வார்த்தை. இதுவரை அந்த அம்மாவை பார்த்து யாருமே என்ன சொல்லியிருக்க மாட்டாங்க, நீ உனக்கு இந்த கூடிய சேர்ந்தது, நீ உனக்கு வயசாயிடுச்சு அவ்வளவுதான், நீ கூடிதான், கடைசி வேற கூடிதான் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. ஒரு நபர் கூட இந்த நன்மையான வார்த்தையை சொல்லலை. இன்னைக்கு உலகத்துலங்க எத்தனையோ பேர் பண வசதிகள் இருக்குது, வீடு வசதிகள், வேலை இருக்கு, ஆனா அவங்களுக்கு நல்வார்த்தை சொல்ல, நற்செய்தி சொல்ல ஆட்கள் இல்லை. பிரைஸ்லாம் அதுக்கு தான் உங்களை தான் நீங்கள் நிலம் தெரிஞ்சுக்கிட்டாரு. நல்வார்த்தையை பேசுங்க. யாரை பார்த்தாலும் ஒருத்தர் உண்மையாவே சோர்ந்து போய் வந்திருப்பாங்க, நீங்க கூட கொஞ்சம் என்ன இப்படி வாடலா இருக்கீங்க அப்படி கூட கொஞ்சம் சொல்லுங்க. அப்படியா, அப்படியே பார்க்க நல்லா இல்லையா, அப்படி ஆமாம் முடிஞ்சியே கன்றாக இருக்கு அப்படின்னா கூட கொஞ்சம் அவங்க என்ன ஆயிரும். இப்போ ஒரு நாள் ஒரு சகோதரன், அந்த சகோதரர் உண்மையாவே ஒரு ரொம்ப டயர்டா மோசமாக தான் நடந்து வந்துட்டு இருந்தாப்ப. அவர் பேர் சாமுவேல். நான் கையை பிடிச்சி சொன்னேன், தம்பி நல்லா இருக்கீங்க, தம்பி நல்லா இருக்கீங்க, நல்லா வேலை செய்றீங்களா அப்படின்னு. அவரு சார் நல்லா இருக்கேண்ணா. அப்போ நீ நல்லா இருக்கேன்னு சொல்றதுக்கு ஆளு அவன் அப்படியே சொல்லுவான் ஹோட்டல் இருந்து, சார் நான் நிஜமா நல்லா இருக்கேண்ணா சார், நீ நல்லாதான் இருக்கிற. பிரைஸ்லா, நீ நல்லாதான் இருக்கிற. கிருபை நிறைந்த வார்த்தைகளை பேசுங்க. அல்லையா, குடும்பத்தில் பேசுங்க. பிரைஸ்லா. சில மனைமனெல்லாம் ட்ரெஸ் பண்ணி வருவாங்க, எப்படி இருக்கீங்க கேட்டால் இது என்ன கன்றாக அப்படின்னு சொல்லுவாங்க, கூட கொஞ்சம் அவுட் ஆகிடுவாங்க. பிரைஸ்லாம். பிள்ளைங்க வந்து ஏதாவது ட்ரெஸ் போட்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டைல்லாம் நீங்கள் நிறையா ஸ்டைலில் இருக்காங்க, எல்லா ஸ்டைலும் சூப்பர். பிரைஸ்லாம். நம்ம மற்ற ஒருவருக்கொருவர் நம்ம என்ன செய்யணுமா தாங்கணும், ஆறுதல் படுத்தணும். இதுதான் உயிர். இங்கே கிருபை நிறைந்த கூடிய பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் பலவீனத்தின்று யாரும் சொல்லாத ஒரு வார்த்தை அவருடைய காதுக்குள் துணிக்கிறது. அந்த வார்த்தை அவருக்குள் ஒரு அற்புதத்தை கொண்டு வரப்படுகிறது. இப்ப என்று சொல்லி, அப்ப தேவன் ஒரு மாற்றத்தை நல்லா அதை கவனிச்சுட்டு வரணும். மாற்றத்தை உண்டாக்க ஆண்டவர் எதை பயன்படுத்துகிறார் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. வார்த்தையை உண்டாக்க, மாற்றத்தை உண்டாக்க தேவன் பயன்படுத்தும் வழி எது? 100 மார்க் பாஸ் ஆயிட்டீங்க. ஒரே ஒரு 100 மார்க். நம்ம எக்ஸாமுக்கு வர்றதுக்கு முன்னாடி பாஸ் போட்டுறாரு ஃபர்ஸ்ட். இல்லையா, இறைவனுக்கு பாஸ் மட்டும் தான் வந்திருக்கு. பாவியா இருக்கையில கிறிஸ்து நம்மேல் வைத்த அன்பு 100 மார்க். மோசஸ் ராஜாவுக்கு 100 மார்க். பிரைஸ்லா. அப்புறம் என்ன, நீங்க சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. பாருங்க, நீ உன் பலவீனத்தின்று விடுதலையாக்கப்பட்ட. அதே போல நீங்க இந்த வார்த்தை கவனிக்கணும். வியாதி உள்ளவங்களை பார்த்து இப்படி சொல்லணும், உங்களுக்கு ஆண்டவர் சுகமாக்குவாருங்க. உங்க சூழ்நிலையிலிருந்து நீங்க வெளியே வருவீங்க. விசுவாச வார்த்தை சொல்லணும். இப்ப விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லும் போதும் அற்புதம் செய்யல, நடக்கல. ஆனால் விசுவாசம் கேள்வினால் வரும். இந்த வார்த்தை அவருக்குள் போகிறது, அந்த எலும்புகளுக்குள்ளாக அந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்குது என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். எப்படி உடனே அவன் மகிமைப்படுத்தினான்னா,
அவனுக்கு விசுவாசம் இருந்துச்சு. என்னைக்காவது ஒரு நாள் கர்த்தர் இந்த பலவீனத்தில் நின்று என்னை விடுதலையாக்குவார், என்னை விடுதலையாக்குவார், நான் இப்படிப்பட்ட கூனியான வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு ஒரு மாற்றம் உண்டாகும் என்று மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். யாருக்கு அற்புதம் நடக்கும் தெரியுமா? மாற்றத்தை எதிர்பார்க்கிறதுக்கு அற்புதம் நடக்கும். எனக்கு மாற்றம் வேண்டும். இரண்டு கூட்டருக்கு வராங்க. தாவீது குமாரன் எனக்கு என்ன செய்யும்? அவன் கூட இருந்தது இயேசு கிறிஸ்து நல்லா தெரியும். ஆனால் பார்க்கிறார், நான் உனக்கு என்ன செய்யணும்? அவன் வாயிலிருந்து இப்ப நம்ம பேசணும், ஆண்டவரே எனக்குள் மாற்றம் வேண்டும், எங்க குடும்பத்துக்குள்ள மாற்றம் வரணும், எங்க சபையில் என்ன செய்யணும்? மாற்றம் வரணும், இந்த ராஜபீடத்தில் என்ன செய்யணும்? மாற்றம். இப்ப தாங்க நம்ம சொல்லியிருக்கிறோம், தமிழ்நாடு செழிக்கும். அப்ப நம்ம என்ன விரும்புகிறோம்? மாற்றத்தை. உண்மையாக ஆட்சி சூப்பரா நடந்துட்டு இருக்குது. பிரைஸ்லா. தமிழ்நாடு ரோடை பார்த்தோன்னே இந்த ரோடு இப்படி இருக்குன்னு சொல்லிடக்கூடாது. நம்ம மாற்றத்தை விரும்புகிற கூட்டம் அல்லையா? ரோடு ஆசீர்வாதமா அமைவதாக. நாளைக்கு அடிக்கடி ஜோம் பண்ணிட்டு இருந்தேன், எல்லா வேலை டக்குன்னு போட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ பிரைஸ்லா. நீங்க எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அங்கே நன்மையை பேசுங்கள். உங்க குடும்பத்தை பார்த்து நன்மையை பேசுங்க, உங்க வீட்டை பார்த்து நன்மையை பேசுங்க, உங்க பணத்தை பார்த்து நன்மையை பேசுங்க. என்னுடைய பொருளாதாரத்தில் மாற்றம் உண்டாகும், என் மேல பகுதியில் மாற்றம் உண்டாகும், என் சரீரத்தில் மாற்றம் உண்டாகும். பிரைஸ்லா. வாழ வயது குமாரனும் குமாரத்தை போல என்னை ஆண்டவர் மாற்றுவார். பிரைஸ்லா. அப்படி மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்க. இவன் வாங்க, இந்த அற்புதம் நடந்த உடனே தேவனை மகிமைப்படுத்தினார். அப்ப அவர் இருதயில எதனால நிரப்பப்பட்டிருந்துச்சு? ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார், ஆண்டவர் எனக்கு என்ன செய்வாரு? அற்புதம் செய்வார். நீங்க மகிமைப்படுத்த போறீங்க. பிரைஸ்கா. இன்னும் ஒரு காரியத்தை நம்ம பார்த்து நம்ம முடிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். மாற்றத்தை விரும்பு, மாற்றத்தை உண்டாக்குவார். மத்தேயு 21:12. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து போதும். அல்லேலூயா. தேவாலயத்துக்கு போனாரு. இயேசு பிரவேசித்தாலே என்ன நடக்கும்? அப்ப உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா இல்லையா? அப்ப ஏன் மாற்றம் இன்னைக்கு நடக்கல? நம்ம விசுவாசம். பிரைஸ்லா. இன்று முதல் ஒரு ஆண்டவர் சொல்றாரு, மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை உனக்குள் உங்களுக்குள் உண்டாக்குவார். அல்லேலூயா. சபைக்குள் உண்டாக்குவார். நம்ம என்ன நினைக்கிறோம்? என் கணவர் மாறிட்டார்னா என் குடும்பமே மாறிடும் பாஸ்டர். சிலர் சொல்லுவாங்க, மனைவி மட்டும் மாறிட்டா உலகமே மாறிடும் பாஸ்டர். அவ்வளவு கோபமா. அல்ல, சிலர் சொல்லுவாங்க, என் பிள்ளைங்க மாறிட்டா சரியா. சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, எங்க அம்மா அப்பா மட்டும் மாறிட்டா எல்லாமே மாறிடும் பாஸ்டர். சில இடத்துல சொல்லுவாங்க, இந்த வேலை மட்டும் வேற வேலை கிடைச்சிச்சுன்னா எல்லாம் மாறிடும் பாஸ்டர். இந்த வியாதி மட்டும் போயிடுச்சுன்னா எனக்கு எல்லாமே மாறிடும். முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, நம்மை பார்த்து சொல்லணும், எனக்குள் மாற்றத்தை நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. யாரையும் பார்க்காதீங்க. நம்ம அடுத்தவங்களை பார்க்க ரொம்ப ஈஸியான முறை. பிரைஸ்லா. உன் கண்ணிற்கு உத்தரத்தை அடுத்தவங்க கையில் இருக்கிற துரும்பு பாருங்க, அவர் தூசி தான் இருக்குது, அதுதான் நமக்கு பளிச்சுன்னு தெரியும். இந்த பாருங்க, அநேகருக்குள்ள குறைவு தான் நமக்கு டக்குன்னு தெரியும், நிறைவு என்ன செய்யாது. நிறைவு தேடணும், நீங்க கண்டுபிடிக்கணும். பிரைஸ்லா. இப்போ நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள்ள மாற்றம், யாரையும் குறை சொல்ல மாட்டாங்க, எனக்குள்ள மாற்றத்தை உண்டாக்குங்க. எனக்குள்ள ஆவிக்குரிய வாழ்வில், பொருளாதாரத்தில் எனக்குள்ள ஒரு சாட்சியா என்னை ஷாம்பிளா நில்லுங்க ஆண்டவரே. எனக்குள் பணத்துல ஒரு மாற்றம், என் சரீரத்தில் ஒரு மாற்றம், விசுவாசத்துல மாற்றம், என் ஜெப ஜீவியத்துல மாற்றம், என் பேச்சில. இப்ப உங்களுக்கு மாற்றம் உண்டாயிடுச்சு உண்டாகல அப்படின்னு கண்டுபிடிக்க ஒரே ஒரு வழி, ஒரே ஒரு சோதனை தான், ஈஸியான சோதனை. என்ன தெரியுமா? உங்க வார்த்தையின் பேச்சு விசுவாசமா இருக்குமானால் உங்களுக்குள் ஏற்கனவே மாற்றத்தை ஆண்டவர் உண்டாக்கி விட்டார். அல்லேலூயா. பேசலா. நம்ம சபைக்குள்ள வர 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 பார்த்தீங்கன்னா நாங்களும் அவிசுவாசமா பேசுறத ரொம்ப விட்டுட்டோம். பேசலா. எப்பயுமே விசுவாசம் தான் பேசிட்டு இருக்கோம். அல்லேலூயா. பிரைஸ்ல. ஒரு குட் நியூஸ் சொல்லணுமா? இப்போ போன வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி கரண்ட் போன உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுங்கன்னு சொன்னோம். கர்த்தனுக்கு யூபிஎஸ் ஆன் பண்ணி வச்சுட்டாங்க. பிரைஸ்லா. அல்லேலூயா. கர்த்தனுக்கு அந்த காரியங்களை கர்த்தர் வாங்கிக்க பண்ணார். நாங்கள் கடைசி ஜெபிப்போம், நாமப்படுத்தி. பிரைஸ்லா. அப்போ இங்கே ஒரு மாற்றம். தேவாலயத்துக்குள்ள போறாரு. தேவாலயத்துக்குள்ள போன உடனே இந்த பரிசேயர் வேத பாரங்கள் அவங்களுடைய பிரமாணத்துக்கு, தவறான பிரமாணத்துப்படி அங்கே அநேக காரியங்கள் இருக்குது. உடனே அவங்க எல்லாவற்றையும் ஆண்டவர் நினைச்சாரு, அந்த தேவாலயத்தை விட்டு அப்புறப்படுத்துறாரு.
அப்புறப்படுத்தின உடனே நீங்க என்ன நடக்கிறது பாருங்கள். 12-13 வாசிங்க தம்பி. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறாவிக்கிறவர்களின் ஆசனங்களையும் கழித்து என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும். என்னுடைய வீடு இது எங்க எழுதப்பட்டது? ஏசாயா 56:7 வசனம். தீர்க்க தரிசனமா ஏசாயா தீர்க்கதரிசி. இப்ப அந்த வசனத்தை கொண்டு இங்க வைக்கிறாங்க. அல்லேலூயா. இனி இந்த ஜெப வீட்டுல யூதர்கள் மாத்திரமல்ல, உலகத்துக்கு எல்லா ஜனங்களும் வர போறாங்க. நான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டியாக சிலுவை கிடை செய்ய போறேன், போகிறேன். என்னுடைய வீடு எல்லா ஜனங்களும் ஜெப வீடு. பிரைஸ்லா. என் ஜெப வீட்டுல உங்க என்ன செய்வேன்? மகிழ பண்ணுவேன். உடனே அப்புறப்படுது. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில எதெல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிற வறுமை, கடன், பலவீனம், சோர்வு, பயம், சஞ்சலம், அதெல்லாம் ஆண்டவர் அப்புறப்படுத்துவார். அல்லேலூயா. ஏன்னா அவர் தேவாலயத்துக்குள்ள பிரவேசித்தார். என்ன தெரியுமா? நன்மையே நடக்கும், மாற்றமே நடக்கும், மகிழ்ச்சியே நடக்கும், ஆசீர்வாதமே நடக்கும். பிரைஸ்லா. அப்படி அப்புறப்படுத்த உடனே அப்பொழுது வாசிங்க, சூப்பர் வார்த்தை பாருங்க. அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மாற்றத்தை நம்ம விரும்பி நீங்க ரெடியாக பண்ணுங்க. நீங்க அநேகர் நீங்க குணமாக்கக்கூடிய வரத்துல உங்களுக்கு நிரப்ப போறாங்க. பிரைஸ்லா. வரவங்களுக்கு நீங்க ஜெபம் பண்ண போறீங்க, நீங்க பிசாசை ஓட்ட போறீங்க, நீங்க அநேகரை குணமாக்க போறீங்க. பிரைஸ்லா. பாருங்க, தேவ ஆலயத்துல குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்தில் அவரிடத்துக்கு வந்தார்கள், அவர்களை சுஸ்தமாக்கினார். பிரைஸ்லா. அப்ப ஜெப ஆலயத்துல, தேவனுடைய ஆலயத்துக்குள்ள குருடரோடு சப்பானியோடு பலவீனத்தோடு வந்தாலும் ஒருவர் இருக்கிறார், உன்னை குணமாக்கிறவர், உன்னை வாழ வைக்கிறவர். ஆண்டவருடைய காலையில் நான் தியானிச்சுட்டு இருந்த போது நான் ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது திரும்ப இப்ப ஞாபகப்படுத்தேன். உன் ஜனங்களை பார்த்து சொல்லு, நான் உன்னை வாழ வைப்பேன். பேசலா. ஆண்டவர் வாழ வச்சு எப்படின்னு தெரியுமாங்க? அநேக பார்க்க அளவுக்கு உயரமா வைப்பாரு. அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவனும் உயர்ந்த ரேஸ்கா, கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பா. அப்படி எல்லாரும் பார்க்கும்போது, என் பிள்ளைய பார்த்தியா, என்னை நம்பன என் குடும்பத்தை பார்த்தியா, அப்படி நம்பார். இந்த கர்த்தருடைய ஆகிய தீர்க்கதரிசனமா சொல்ல, கர்த்தரை வாழ வைப்பேன். சொல்லுங்க, என் வளர்க்கிறத வச்சு சொல்லுங்க, ஆண்டவரை நீங்க வாழ வைப்பீங்க. நான் ஏன் ஆண்டவரை கலங்கணும்? நான் பயப்பட மாட்டேன். என்னையும் என் குடும்பத்தையும் என் சந்ததியையும் வாழ வைப்பீங்கப்பா. நீங்க போதும் இயேசுவே. கைகள் தட்டுமா? அறிவா பாருங்க. அப்படி அற்புதம் பண்ண உடனே தேவாலயத்தில் டான்ஸ் வந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவாலயத்துல டான்ஸ் ஆடலாமா? இங்க நடக்குது பாருங்க. அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று தேவ ஆலயத்துல ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளின் என்ன பண்றாங்க தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு வந்த உடனே அற்புதம் நடக்குது. இந்த குட்டீஸ்லாம் என்ன பண்றாங்க? எல்லாம் துள்ளி குதிச்சு பயங்கர டான்ஸ். பேசலாம். இது மதவாதிகளுக்கு எப்படி இருக்குது? மதவாதிகளுக்கு எரிச்சலா, கோபமா இருக்கு. நாங்கள் தேவாலயத்தை நாங்கள் அமைதியாய் காத்து கொண்டிருந்தோம், ஒருவருக்கும் அற்புதம் நடக்காதபடிக்கு வரவழைத்து கொண்டிருந்தோம். இவர் வந்துட்டாலே ஏதாவது பிரச்சனையை உண்டாக்குவார். இதான் எங்க பரிசே வேதம். நான் முதல்ல ஓஎம் டீம்ல ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன், ஆப்ரேஷன். அப்போ ஊட்டியில் ஒரு சர்ச்சு, அந்த பாஸ்டர் எங்கே சவுத் ஏரியா உள்ள அவரோட பேசிட்டு கரெக்டாக 9 மணிக்கு சர்வீஸ். ஒரு காரும் காணும். அது ஆங்கிலேயன் சர்ச்சு மாதிரி. அவர் சொன்னார், இல்லை தம்பிகளா, இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள 100 கார் இந்த சர்ச்சை சுற்றி நிற்கும். அப்படியா ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்குறோம். ஆமாம். அடுத்து முடிஞ்ச உடனே 2 நிமிஷத்துல 100 கார் காணாமல் போயிடும். இல்லை ஃபஸ்ட்டு நம்பவே முடியல. யார் எவங்க பேச மாட்டாங்க. அவங்க கோட் சூட் போட்டு வருவாங்க, ஆமைன்னு சொல்லுவாங்க, போயிடுவாங்க. ரைஸ்லா. அவர் ஜோக்கா நம்ம ஏரியாக்காரன் ஜோக்கா பேசிட்டாரு. அதனால நான் அவங்களுக்கு மினிஸ்ட்ரி பண்ணுறேன் சொல்லிட்டு அவர் இது போட்டுட்டு போயிட்டார், உள்ளே போயிட்டார். நாங்களும் பார்த்துட்டு இருக்கிறோம், புக்ஸ்லாம் வித்துட்டு உட்காந்துருக்கிறோம். பாருங்க, 3 நிமிஷத்துல கார் வந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. டக்கு டக்கு ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் முடிஞ்செல்லாம் சொல்லிட்டு திரும்ப கூட பார்த்தா அவரை பார்க்கறதுக்கு ஆளே இல்லை.
அவரா எல்லாம் போயிட்டாங்க. அவர் திரும்ப அந்த தம்பிகளா பார்த்தீங்களா? பிரைஸ் காட். சபை வந்து அது இல்லைங்க, சபை ஒரு குடும்பம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இந்த சபைக்குள்ள வரணும்னா ஒரு சந்தோஷம் வரும். நம்ம நடந்து பார்க்க வர நாளுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு நம்ம சபையில் ஒரு இடம் ஃபுல்லாமே நல்ல பிளே கிரவுண்டு மாதிரி வைக்க போகிறேன். பிரைஸ்லாம் அந்த பிள்ளைங்க சர்ச்சைக்கு கூட்டு போ, இல்லை நான் போயிடுவேன்னு சொல்லணும். அல்லையா? நல்லா பால் வச்சு விளையாடுங்க பிள்ளைங்க. இங்கே பிள்ளைகள் என்ன பண்ணாங்கன்னா ஆர்ப்பரிச்சாங்க. இது ஆண்டு சொன்ன ஆண்டு என்ன சொல்லுவார் பாருங்க, ஆர்ப்பரிக்கும் பிள்ளைகளின் பிரதான ஆசாரிகள் வேத பார்வை கண்டு கோபம். ஒன்றும் பேசக்கூடாது, நீ ஒன்றும் மகிழ்ச்சியாகவே ஆகக்கூடாதுன்னு யார் பார்க்குறான்னு தெரியுமா? பிசாசு தான். நீ அப்படியே வா, ஏதோ சர்ச்சுக்கு போ, அப்படியே வா, அசையாத, ஒன்றும் செய்யாத, சிரிச்சு பேசாத. நான் இப்போ நானும் தப்பிச்சுட்டேங்க. பிரைஸ்லா நானும் இப்போ எங்கள் அக்கா மக பேசினேன் அனிதா, என்னங்க மாமா இப்போலாம் ஜோக்கெல்லாம் பேசி பிரசங்கம் பண்ணுறீங்க, எனக்கே ஆச்சரியமா இருக்குது மாமான்னு சொன்னான். பிரைஸ்லா பாருங்க, சத்தியத்தின் அறியாமல் நானும் முன்னெல்லாம் நீங்கள் என்னை பார்த்தீங்கன்னா யாரும் என் கூட பேச மாட்டீங்க. பிரைஸ்லா அப்படியே அதுலேயும் பைஸ்ல நானா கொஞ்சம் தான் ஆவிக்கும், இதுலேயும் பெரிய ஆவிக்கும் நிலையை பார்த்து மேரேஜ் வீட்டில் எப்படி உட்காந்து பயந்துருவான் எப்படிங்க மகிழ்ச்சியா இருக்கவனோட என்ன செஞ்சிரு, மகிழ்ச்சியா அழகோட என்ன செஞ்சிருக்கோ பாருங்க. இப்படி நமக்குள்ள விடுதலை வருங்க. பிரைஸ்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு வெளிப்பிரகமான ட்ரெஸ்ல இல்லைங்க. பிரைஸ்லாம் அன்புல இருக்குது, பிரைஸ்லாம் விசுவாசத்துல இருக்குது, கிரியைகள் இருக்குது, நன்றியில் இருக்கிறது, உதவியில் இருக்குதுங்க. பிரைஸ்லாம் ஒரு பாம்பேயில் வந்து கூட்டத்தோடு ஒரு ஆப்பிள் வித்துட்டு இருந்தாங்க ஒரு பையன். திடீர்னு அந்த பிளாட்பாரத்தில் வேகமாக போகிறவங்க தட்டி விட்டாங்க. அந்த ஆப்பிள் உருண்டு உருண்டு கீழே படிக்கட்டில் அப்படி உருண்டு போயிடுச்சு. அந்த பையன் ஓடி வந்து எல்லாத்தையும் பறக்கி அந்த கூட்டில் எடுத்துகிட்டு இருக்கான். கூட்டம் பிறகுமா நடந்து வேகமாக போயிட்டு இருப்பாங்க. அப்போ அதில் 2 பேர் இணைஞ்சாங்கன்னா, இவங்க கூட சேர்ந்து இணைஞ்சாங்கன்னா அவங்க ஆப்பிள் பறக்கி கூட வச்சாங்க. அப்போ அவன் கேட்டானா, நீங்கள் கிறிஸ்தவங்களா? பிரைஸ்லாம் ஹல்லேலூயா. யாரும் அவங்க இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அவன் கேட்ட கேள்வி, நீங்கள் கிறிஸ்தவங்களா? இதாங்க அன்பு. கிறிஸ்துவை எப்படி வெளிப்படுத்துறோம்னா நம்மளுடைய பேஜ்லையோ நம்மளுடைய ட்ரெஸ்ஸுலையோ இல்லை, அன்புல. பிரைஸ்லாம் உதவியில. நேற்று கூட தம்பிக்குமார் ஒரு வாட்ஸ்அப் போட்டிருந்தாங்க, கிறிஸ்துவை நாம் திக்கற்றவங்களுக்கும் அனாதைகளுக்கும் மற்றவங்களுக்கும் அவர் அன்பை செய்யணும், பகிர்ந்து. இதில் அது மட்டும் இல்லை, நம்ம ஆதரவற்று இந்த நல்வார்த்தை நீங்கள் உலகத்தில் இல்லைங்க. பிரைஸ்லாம் இந்த நல்வார்த்தையை சொல்ல கர்த்தர் நம்ம அழைச்சிருக்கிறார். உடனே இந்த அவரை நோக்கி இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறார்கள். அதற்கு இயேசு ஆம் கேட்கிறேன். எதை கேட்கிறார் ஆண்டவர்? இந்த பிள்ளைகள் எல்லாம் குளிச்சு ஆவிக்கு கிடக்குதுங்க. பிரைஸ்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறதை கர்த்தர் விரும்புகிறார். Glory to Jesus. நீங்கள் மகிழ்ச்சியா இருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். நீங்க துக்கமா இருக்கிறத பிசாசு விரும்புறான். நீங்க யாரை சந்தோஷப்படுத்த போறீங்க? பிரைஸ்லாம் கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக்குவாராக, கர்த்தர் உங்களை சந்தோஷமாக்குவாராக. என் ஜெப வீட்டிலே நான் உங்களை மகிழ பண்ணுவேன். பிரைஸ் காட். என் ஜெப வீட்டிலே நான் உங்களை மகிழ பண்ணுவேன். பிரைஸ் காட். என் ஜெப வீட்டிலே நான் உங்களை மகிழ பண்ணுவேன். ஆண்டவருக்கு சொல்றாரு, எந்த பிரச்சனையோடு வந்தாலும் பரவாயில்லைங்க. அன்னைக்கு பிசாசு பிடிச்சவனை ஆண்டவர் ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துட்டாரு. பிரைஸ்லா சூப்பின கையோடைய ஒரு மனிதனுக்கு அன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துட்டாரு. 18 வருடமாய் கூனியா இருக்கிற, நான் 38 வருடம்னு சொல்லிட்டோம். பிரைஸ் சாரி மன்னித்து கொள்ளுங்க. 18 வருடமா இருக்கிற கூனியா இருக்கிற அவளுக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு? அன்னைக்கு மகிழ்ச்சி கொடுத்துட்டாரு. அப்படி நிமிர்ந்து அன்னைக்கு தேவாலயத்தை விட்டு அவன் எப்படி போயிருப்பான்? அப்படி நிமிர்ந்து தேவனை மகிழ்ச்சி இன்னைக்கு கத்தோடைய ஆலயம் சொல்றாருங்க, உங்களை சந்தோஷமா ஆக்குவார். தேவாலயத்துக்கு நிமிர்ந்து மொத்தமா வர முடியுங்க, மகிழ்ச்சியா வருவீங்க, நிமிர்ந்து வருவீங்க. ஏன்னா நன்மையான இடம் இங்கே. பிரைஸ் காட். நிமிர்ந்து போயிருப்பா. வீட்டில் அந்த தெருவில் உள்ளவங்களாம் என்ன பார்த்துருப்பாங்க? என்ன பேரும் தெரியல, எலிசபெத்தா இருக்கலாம் நினைக்கிறேன். பிரைஸ் காட். எலிசபெத்து என்னம்மா இப்படி இருக்கிற? அப்படியே துடிச்சுக்கிட்டே வந்துருப்பா. பிரைஸ்லா நம்ம சர்ச்சுக்கு போகிற பார்த்து தெருவுள்ளவங்க வரணும். நம்ம சர்ச்சுக்கு அப்படியே துக்கத்தோடு
சர்ச்சு முடிஞ்சு போகும்போது பெரிய டென்ஷன். ஏன்னா போய் சமையல் பண்ணணும், என்ன பண்ணணும் இருக்குல்ல. இங்க கேட்ட வசனம் எல்லாம் கொஞ்ச நேரத்தை வேர்த்து ஒழிஞ்சு ஏசிக்கு மட்டும் வெளியே போகும்போது எல்லாமே நெஞ்சிடும், டென்ஷன் ஆயிரும். இங்க ஒரு பசி ஒரு உள்ள நம்ம சாப்பாடு பண்ணிட்டு பண்றேன், இங்க ஒரு பிள்ளை ஏதாவது சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் செய்வது, இதெல்லாம் தவிர்ப்பதற்கு ஒரு வழிகள் சமையல முன்னாடியே பண்ணிருக்கேன். பிரைஸ்லா அல்லேலூயா. நமக்குன்னு ஒரு பிடிச்ச ஆண்டவருக்கு பிடிச்சி வச்சிருக்க உள்ள தூக்கி வச்சிருங்க. போகும்போது ஜாலியா போங்க, இல்லைன்னா கண்ட்ரோல் ஆகிருங்க. ஏய் நான் டென்ஷன் ஆக மாட்டேன். பிரைஸ்லா நான் டென்ஷன் செய்ய மாட்டேன், ஆக மாட்டேன். பண்ண மகிழ்ச்சியா அப்படி கேட்டு போகும்போது வெளியே நிற்பான் அவன். வாடா வாங்க 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 ராசாக்கலாம் அப்படி பாஸ்டர் எல்லாம் பூஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காரா, வாங்க வாங்க நம்மளுக்கு ஊசி குத்துறேன்னு சொல்லுவான். நீங்க சொல்லுங்க, நான் கண்மலை மேல் கட்டப்பட்டிருக்கிறேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். ஜப வீட்டில் என்னை கத்த மகிழ பண்ணுவான். அவைய மகிழ்ச்சி வருங்க. அதோட பைபிள் ஸ்டடிக்கு ஓடி வந்து என்னன்னு சொல்றேன். ஜப வீட்டில் வந்து உட்காந்துருங்க. ஜப வீட்டில் வந்து நீங்க தியானிங்க, ஜெபம் பண்ணுங்க. அவைய நமக்கு உதவிச்சுவார். பிரைஸ்லாம் சர்வலோக தோப்பனேன். ஜெபத்தில் உங்களை மகிழ பண்ண வேண்டிய வாக்குத்தத்தம் இந்த சபையில் இன்று முதல் நிறைவேறட்டும். இந்த சபையின் மூலமாக உங்களுடைய கீர்த்தி வெளிப்படட்டும். வந்த ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உட்கார்ந்து கொள்ளுங்க.